ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம். இந்த கீழப்பலூர் பீஸ் ஏஜி திருச்சபையின் ஆன்லைன் ஆராதனைக்கு யாவரையும் அன்பாக அழைக்கிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மை ஸ்தோத்திரம் 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே நம்மை ஆராதிப்பதற்கு தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய கிருபைக்காக நம்ம நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். யாவரும் கண்களை மூடி இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுடைய நல்ல பிதாவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த வாரங்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஒரு புதிய மாதத்தில் பிரவேசிக்க புதிய வாரத்துக்குள்ள பிரவேசிக்க வைத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒரு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் தேவன் ஒரு புது அபிஷேகத்தை கொடுத்து, ஒரு புது பலனை கொடுத்து, ஒரு புது வல்லமையை கொடுத்து, ஒரு புது கிருபையினால ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் பாடுகின்ற பகுதிகள் ஆசீர்வதிப்பீராக, ஒப்பு கொடுக்கிற பகுதி ஆசீர்வதிப்பீராக, ஆராதனை பகுதி ஆசீர்வதிப்பீராக, செய்தி வேலை ஆசீர்வதிப்பீராக. ஆரம்ப ஜெபத்திலிருந்து முடிவு ஜெபம் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தில் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமாய், உம்முடைய கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமாய், உம்முடைய சுத்தத்தின் மையத்தில் ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்காய் இயேசுவே நாமங்களை ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சத்துரு கொண்டு எல்லா விதமான கிரிகளுக்கு நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எல்லா அந்தகார இருள் விலகி போகும்படிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். மகிமை காணப்பட ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் யாவரும் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவதாக, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை விருப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை விருப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா, என் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீ.
ஏழைகளின் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நடந்திருவேன் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடத்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடத்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். என்பலன் ஆரோக்கிய தேவதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என்பலன் ஆரோக்கிய தேவதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம்
வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நாம் யாவரும் சேர்ந்த கரங்களை தட்டி பாடுவோம். தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் நீத்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் நீத்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே பாதைக்கு நல்ல தீபமிலே, ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திருந்தோ உம்முள்ள கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திருந்தோ உம்முள்ள கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிறீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிறீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயரும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியாயரும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால்
நாம் யாவரும் முழங்காற்படிடுவோம். நம்முடைய தேவனிடத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கிற நேரம் நாம் யாவரும் முழங்காற்படிட்டு தேவனிடத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே தேவனுடைய பாதத்தில் முழங்கால் படிக்கிட்டு, இயேசுப்பா உங்களுடைய பாதப்படியில் நானாக வந்திருக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, யார் சொல்லி உங்களை பார்க்கறதுக்கு நேரத்தில் நான் வரல. அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போமா தேவனுடைய பாதத்தில் நம்முடைய பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து ஒரு புது மனுஷனாக, ஒரு புது மனுஷியாக இன்றிலிருந்து தேவன் நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம், எல்லா பாலா போன வாழ்க்கையை நம்மளுக்கு முதுகுக்கு பின்னாடி திருப்பி போட்டு சிலுவை பாதையில் நம்ம நடத்துறதாக உங்களோட அருகில் இருக்கிறாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய எல்லா பாவங்களையும் தேவன்கிட்ட அறிக்கை செய்து விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை ஒரு புது மனுஷனாக, ஒரு புது மனுஷியாக தேவன் மாற்றுவார். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். இன்னும் சொல்லுவோமா இசைப்பாட்ட? நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. இசைப்பாட்டு கேட்போமா எல்லாமே? இசைப்பா என்னுடைய பாதப்படியில் நானா வந்திருக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, யார் சொல்லி இப்படி நோக்கி பார்க்கறதுக்கு வரல. ஆண்டவரே அப்பா, ஒருவேளை உங்களுடைய ரகசிய வருகை நேரத்தில் இருந்துச்சுன்னா ஆண்டவரே, நான் ஒழுங்கா இல்லைன்னா கைவிடப்பட்டுடுவேன், போயிடுறேன் ராஜா, நரகத்துக்கு போயிடுவேன். ஆனால் நீங்க இந்த பாவத்தை மன்னிச்சிங்கன்னா உங்களோடு கூட அந்த பரமக்கானனுக்கு நானும் பிரவேசிப்பேன் ராஜா. இன்று என்னை கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. ஆண்டவரே, நான் யோசிப்பை போல ஒழுங்காக ராஜா. ஆண்டவரே, நோவாவை போல நீதிமானல்ல ராஜா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் பாவம் என்னை பிடிச்சி இழுக்கும்போது ஆண்டவரே, யோசிப்பை போல உதிரி விட்டு ஓடாமல் ஆண்டவரே பாவத்தில் அகப்பட்டு கிடந்துட்டேன் ராஜா. ஆண்டவரே, நான் மன்னிங்க. ஆண்டவரே, நோவாவை போல நீதிமானல்ல ராஜா. ஆண்டவரே, நீதிமான மாற்றுங்க ராஜா. எல்லா பாவங்களுக்கும் எல்லா சாபங்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்து ஆண்டவரே, இந்த பாவம் மன்னிப்பு எனக்கு கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே, இந்த பாவம் மன்னிப்பு எனக்கு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்வதற்கு எங்களை வாக்கியவான்களாக மாற்றுங்க. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. மறுபடியும் சொல்லுவோமா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக தானாக வந்திருக்கிறேன், நான் நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. எங்களுடைய கைகள் பாவங்கள் செய்ததுக்காக நிறைய உடைய கரங்கள் ஆணைகள் அடிச்சாங்க ராஜா. நிறைய எங்களுடைய சிந்தனைகள் பாவங்கள் செய்ததுனால நிறைய உடைய தலையில மூழ்கிட்டு சூட்டினாங்க ராஜா. நிறைய நாங்கள் பாவத்தை நோக்கி ஓடுனதுனால நிறைய எங்களுக்காக உடைய பாதங்கள் ஆணைகள் அடிச்சாங்க ராஜா. நிறைய நாங்கள் ரத்த சம்பந்தப்பட்ட பாவங்கள் செய்ததுனால நிறைய நீங்கள் ஒரு சொட்டு ரத்தமே இல்லாமல் எனக்கு சிலுவையில் தொங்குனீங்க.
ஆண்டவரே நாங்கள் மறைமுகமான பாவங்களை செய்ததுனால ஆண்டவரே நீங்கள் இந்த பாரமான சிலுவையில் நிர்வாணமாக தூங்குனீங்க ராஜா. ஆண்டவரே எல்லாமே எங்களுக்காக, ஆண்டவரே எல்லாமே எங்களுக்காக ராஜா. நாங்கள் மீண்டும் மீண்டும் ஆண்டவரே சிலுவையில் அடிக்காதபடிக்கு ஆண்டவரே என்னால், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தினால, எங்கள் ரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களால் ஆண்டவரே நாங்கள் மீண்டும் மீண்டும் சிலுவையில் அடிக்காதபடிக்கு எங்களுடைய பாவங்களை மன்னிங்க ராஜா. எல்லாரும் சொல்லுமா, எங்களுடைய பாவங்களை மன்னிங்க ராஜா. எங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாது வரைக்கும் கழுவுங்க ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே மார்த்தாளை போல உங்க சேவிக்கல ராஜா. ஆண்டவரே மரியாதை போல உங்க நேசிக்கல ராஜா. ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே உங்க நேசிக்காம ஆண்டவரே யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவரே என்னென்னமோ பண்ணிட்டு போனீங்க ராஜா. ஆண்டவரே மறந்து போன நாட்களில் மன்னிங்க எல்லோரும் சொல்லுமா. ஆண்டவரே இந்த கொரோனா நாட்களில் உமக்கு நேரங்களை ஒதுக்காம இந்த உலகத்தில் தேவையில்லாத காரியங்களுக்கு அதிகமாக நேரத்தை செலவு செய்து விட்டு ராஜா. நம்ம மன்னிங்க எல்லோரும் சொல்லுவோம். நம்ம வேதம் வாசிக்காம இருந்த பாவங்களை மன்னிங்க. ஜெபம் பண்ணாமல் இருந்த நாட்களை மன்னிங்க ராஜா. நிறைவுமை பற்றி நினைக்காமல் இருந்த நாட்களை மன்னிங்க எல்லோரும் சொல்லுவோமா. என்னை மன்னிங்க ராஜா. என்னை ஒரு புது மனுஷியாக மாற்றுங்க, என்னை ஒரு புது மனுஷனாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ராஜா. மாத்தாலை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாதை போல் உம்மை நேசிக்கலையே, மாத்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாதை போல் உம்மை நேசிக்கலையே, எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எசபத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே, நான் நானாக தானாக வந்திருக்கிறேன், நான் நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன், நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. ஆண்டு சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு நீங்க பாவ மன்னிப்பை கொடுத்துட்டீங்க, நான் நம்புறேன் ராஜா. நான் பரிபூர்ணமா விசுவாசிக்கிறேன் ராஜா. இந்த நாளில் என்ன ஒரு புது மனுஷியாக என்னை மாத்திட்டீங்க, அதற்காக உங்க நன்றி நன்றி சொல்லுவோமா. என்ன புது மனுஷியாக மாற்றிட்டீங்க, என்ன ஒரு புது மனுஷனாக மாற்றிட்டீங்க ராஜா. ஒரு உறுதிமொழி கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் இந்த நாளிலிருந்து ஒழுங்கா நான் வேத வாசிப்பேன் ராஜா. நிறைய ஒழுங்கா நான் நிறைய ஜெபம் பண்ணுவேன் ராஜா. நிறைய ஒவ்வொரு நாளும் உங்களை தேடுவேன் ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே இதை நான் மறந்து விடாதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய கால்களுக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே என்னுடைய செயல்களுக்கும் நீர் வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் உறுதி கொடுக்குறேன் ராஜா. உண்மை நிறைய ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணுவேன், ஒவ்வொரு நாளும் நான் வேதம் வாசிப்பேன். ஆண்டவரே உண்மையை பற்றி மற்றவங்களை நான் சொல்லுவேன், உறுதி கொடுப்போமா ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இதெல்லாம் நான் பண்ணாமல் இருந்தேன்னா இதற்கு சரியாக என்னை தண்டிங்க ராஜா என்னோட சொல்லுவோமா. ஆண்டவரே இதெல்லாம் நான் பண்ணாமல் இருந்தேன்னா இதற்கு சரியாக என்னை தண்டிங்க ராஜா. நீங்கள் எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நான் ஒவ்வொரு நாளும் தவறாமல் கடைபிடிப்பதற்கு ஒரு சிந்தனை எனக்குள்ள வைங்க, எனக்குள்ள ஜெப ஆவியை ஊற்றுங்க. ஒவ்வொரு நாளும் வேதங்களை வாசிக்கிறதுக்கு ஒரு தேவ ஞானத்தை கொடுங்க, தேவ பலத்தை கொடுங்க. இந்த ஆராதனைக்கு எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா. எல்லோரும் சொல்லுவோமா, இந்த ஆராதனைக்கு எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா. நாங்கள் ஆராதிக்கும் பொழுது தேவதூதர்கள் எங்களோடு இணைந்து அப்பா நாங்களும் ஆராதிக்கிறதற்கு நீ பரிசுத்தர் 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 சொல்வதற்கு ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. ஒரே ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எங்களோட நீங்கள் அசைவாடுங்க ராஜா, எங்களோட நீங்கள் அசைவாடுங்க ராஜா. ஆண்டவரே நாங்கள் என்னென்ன காரியங்கள் எப்படி செய்ய வேணுங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுங்க ராஜா. எங்கள் ஒப்பு கொடுத்தல எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தி உடைய பாதபல் அர்ப்பணிக்கிறோம். மீதே வரை ஒவ்வொரு காரியம் தேவையை பொருட்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை பாட்டினால் துதித்து ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையும் கண்ணோக்கி பார்த்திடுமே என்று சொல்லி அவர் குயவன், நாம் களிமண். ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான பாத்திரமாய் எங்களை வளைந்து கொள்ளுங்க என்று சொல்லி
நான் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, நீங்க என்னை வெறுத்து தள்ளிடாதீங்கப்பா. நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்னை ஆண்டவரே என்னை விளங்க செய்ய என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் பெருத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமா வளைந்து கொள்ளுமே. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. பிழையில்லாவும் கிருபையால் உகந்த நான் கேடுமே. தடைகள் யாவும் நீக்கி எம்மை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே.
நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திர ராஜா, எத்தனையோ பாடுகள் ஆண்டவரே, எத்தனையோ வேதனைகள் ஆண்டவரே, எத்தனையோ தகப்பனே வெளியில சொல்ல முடியாத கர்த்தாவே சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, நீர் எங்களுக்காக தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை ஆண்டவரே, என் சுவாசம் ஒழியும் வரை நாங்கள் உண்மையை ஆராதிப்போம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, தாயின் கருவில் ஆண்டவரே நாங்கள் உருவாக முன்னவே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே. அப்பா தாயினும் மேலாக ஆண்டவரே எங்கள் மீது நீர் அன்பை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறீரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும்
ஆண்டவரே நீர் அன்போடு எங்களை அணைத்து கொண்டு ஆண்டவரே என்னையும் ஆண்டவரே உங்களுடன் சேர்த்து கொள்வதற்காக ஆண்டவரே நீர் சீக்கிரமாய் வருகிறேன் மாரநாதா. ஆண்டவரே நீர் சீக்கிரம் மாறும் ஆண்டவரே. அப்பா எங்களை உம்மோடு சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, எவ்வளவோ தகப்பனே ஆண்டவரே கொடிய வியாதிகள் வந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எங்களை ஆண்டவரே இந்த நாள் வரையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜா ஜீவனோடு வைத்திருக்கிறீங்களே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ
ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரமாப்பா. இந்த வேலையிலே கூட ராஜா ஆண்டவரே இந்த செய்தி பகுதியை ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் ஆண்டவரே மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதன்படி நடக்கிறவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் எங்களையும் கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்புகள். கடந்த வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல இரவு ஜெபம் மிகவும் ஆசீர்வாதமாக நடைபெற்றது. பங்கு பெற்று ஜெபித்த யாவருக்கும் நான் திருச்சபையின் சார்பாக நன்றி சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் நமக்கு யூத் பிரேயர், அது ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் நடைபெறும். அந்த மாலை வேளையிலே உங்களை ஃப்ரீ பண்ணிக்கொள்ளுங்கள். தேவன் தாமே ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் நடக்கிற யூத் பிரேயரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். வருகின்ற நாட்களில் பெண்கள் ஜெபம் நடைபெறும். காலையில் பெண்கள் ஜெபம் நடைபெறும். அதுபோல் ஆண்கள் ஜெபமும் இந்த வாரத்தில் நடைபெறும். ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வாரத்தில் நடக்கிற ஊழியத்துக்காக ஜெபிங்கள். விசேஷமாய் இந்த 144 சீக்கிரம் அது வித்ரா பண்ணப்பட வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம். அரசு உள்ளத்தில் கர்த்தர் பேச வேண்டும். அதிகாரி உள்ளத்தில் கர்த்தர் பேச வேண்டும். கர்த்தர் நாமம் நம்முடைய தேசத்தில் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டு நாம் மகிமைப்படுவதாக. அதனால் தொடர்ந்து சீக்கிரம் ஆராதனை திருச்சபைகளை திறந்து ஆராதிக்கும்படியாக தனி ஜெபத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் இந்த நாட்களில் அதிகமாய் நீங்கள் கொஞ்சம் உபவாசித்து ஜெபிங்கள். ஒருவேளை சாப்பிடாம இருந்து திருச்சபைகள் திறப்பதற்கும் தேசத்துடைய காரியங்கள் மாறுதலாய் முடிவதற்கும் நீங்கள் ஜெபியுங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பெந்தெகோஸ்தே ஞாயிறு. அதனால இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவில்லை என்று சொல்வீர்கள். ஆனால் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒருவேளை சாப்பிடாம இருந்து அந்த அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம செய்ய முடியாத வேலைகளை நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் செய்து முடிக்கும். அதனால இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். அவர் இந்த பூமியிலே வாழும் பொழுது அந்த அபிஷேகத்தில் ஊழியம் செய்வதற்காக அந்த பரிசுத்த ஆவியான் இறங்கினார். அவர் பாடுகள் பட்டு ஊழியத்தில் நிறைய மறித்து அவர் உயிரோடு எழும்பி ஸ்தோத்திரம் இந்த பூமியிலே அவர் 40 நாள் காட்சி கொடுத்தார். அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பரமேறிய 10வது நாள் இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. இயேசு உயிரோடு எழும்பிய 50வது நாள் இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அந்த நாள் பெந்தெகோஸ்தே நாள். அதனால அந்த அபிஷேகத்தை ஜெபியுங்கள். வருகிற வாரத்தில் விசேஷித்த ஒரு எதிர்பார்ப்போடு காணப்படுங்கள். எப்படியாவது இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு காணப்படுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரே, வார்த்தை கடந்து போவோம். நமக்கு இந்த மாத வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாவத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நாம் மகிமைப்படுவதாக. நம்ம இந்த நாளில் கூட செய்தி அந்த வேத பகுதியோடைய பின்பகுதியிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அது பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும்.
என்று சொல்லி அந்த வேத பகுதியில அப்படியே போடப்பட்டு இருக்கிறது. நான் இந்த வேத பகுதியை நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வேத பகுதியை எனக்கு காண்பித்தார். ஸ்தோத்திரம். தன்னுடைய தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். இதை தியானிக்கும் பொழுது தேவன் எனக்கு காட்டின ஒரு வேத பகுதி எஸ்தரின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல அதனுடைய 14, 15, 16 அந்த வசனத்திலே, நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். ஆமென். இந்த வசனத்துக்காக ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்ய, தியானிக்கிற பகுதியில் ஆசீர்வதிங்க. ஆவியானவர் எங்களோடு இடைப்பட ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதி இப்படியே சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனத்திலே, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அருமையான தேவ ஜனங்களே, தேவ ஜனமே, அந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நீங்க எத்தனை பேர் ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே பச்சை தண்ணி கூட குடிக்கல, நான் ஒண்ணுமே சாப்பிடல அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? அது எஸ்தர் பாருங்க, 3 நாள் பச்சை தண்ணி கூட குடிக்கல. இன்னைக்கு முகமதியர்கள் நோன்பு இருக்கிறாங்க. சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அவங்க எழுந்து அவங்க சாப்பிடுறாங்க. சூரியன் உதித்தது பிறகு அவங்க எச்சில் கூட அவங்க விழுங்குவது கிடையாதான். அது மாதிரி அந்த மாலை வரைக்கும் இருட்டு பொழுது இருட்டி போகிற வரைக்குமே அவங்க உபவாசம் இருக்கிறாங்களாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு இருக்குதா? அருமையான தேவச்சனமே, அவங்க இந்த நாட்களிலே நோன்பு இருக்கிறாங்க. ரம்ஜான் நாட்கள் நோன்பு இருக்கிறாங்க. காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடாம பகல் முழுவதும் இருக்கிறாங்களாம். நம்ம பகல் முழுவதும் அன்னைக்கு அது மாதிரி ஒரு உபவாசம் நம்ம இருந்திருக்கிறோமா? அது அப்படி எடுப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். அதற்கான பலனை, அதற்கான சுகத்தை, அதற்கான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் கட்டளையிடுவாராக. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதி ஒரு ஒரு பெண்ணின் போராட்டம் என்று ஒரு தலைப்பு வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் எஸ்தர் காலத்தில் ஒரு ஹிட்லர் அப்படி என்று பெயர் வைக்கலாம். இல்லை என்றால் இருண்ட காலத்தில் ஒரு நட்சத்திரம் என்று பெயர் வைக்கலாம். இல்லை என்றால்
திரை மறைவில் செயல்பட்ட தேவன் என்று பெயர் வைக்கலாம். இல்லை என்றால் தூக்கில் போட நினைத்தவன் தூக்கில் தொங்கினான் என்று கூட பெயர் வைக்கலாம். கர்த்தர் நாம் மையப்படுத்த இப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வேதம் இந்த நம்ம எஸ்தர் சரித்திரத்தை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். நமக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு. அதை நம்ம சுருக்கமாக நம்ம தியானிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதி அது விருந்தில் ஆரம்பிக்கிறது, விருந்தில் திருப்தி அடைகிறது, விருந்தில் முடிவடைகிறது. இந்த எஸ்தர் புஸ்தகம் 10 அதிகாரங்களை கொண்டுள்ளது. அதில் 3 பிரிவுகளாக இப்படியாக பிரிக்கும் பொழுது அது முதலாவது விருந்தில் ஆரம்பிக்கின்றது, இரண்டாவது விருந்தில் திருப்தி அடைகிறது, மூன்றாவது விருந்தில் முடிவடைகிறது என்று இந்த 3 பகுதிகளாக பிரிக்கலாம். அந்த 10 அதிகாரத்திலையும் 10 விதமான விருந்துகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 10 அதிகாரத்திலையும் 10 விதமான விருந்துகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த என்னென்ன விருந்துகள் என்று சொல்லிதான் இந்த நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சரித்திர எஸ்தர் புஸ்தகம் நமக்கு நன்றாகவே தெரியும். அந்த விருந்து என்னென்ன விருந்து, எந்த சூழ்நிலையில இந்த விருந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லி நம்ம இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அது 3-4 வசனங்கள். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களும் ஊழியக்காரரும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாய் 180 நாளளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்கள் முடிந்த போது கவனிய, இங்க ராஜா அரசாட்சி செய்கின்ற 3ஆம் வருஷத்திலே ஒரு விருந்து வைக்கிறார். யார் யாருக்கெல்லாம் விருந்து வைக்கிறார் அப்படின்னா, அந்த 3-4 வாசிக்கும் பொழுது பிரபுக்களுக்கும் சகல ஊழியர்களுக்கும் உடன் ஊழியர்களுக்கும் அவர் விருந்து வைக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், 5ஆம் வசனம். அந்த நாட்கள் முடிந்த போது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனையை சேர்ந்த சிங்காவ தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தார். கவனிங்க, விருந்து விருந்து விருந்துங்கிறோம். எதுக்காக இந்த விருந்து? நம்மளாம் விருந்து என்ன, நம்மளாம் விருந்து எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு தேவை, அதனால ஒரு விருந்து வைக்கிறோம். சோத்திரம். உலகத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்க சில விருந்து வைப்பார்கள். விருந்து பார்த்தாக்க அவங்க நிறைய ஆடுகள் வெட்டி நிறைய சமைத்து எல்லாம் திருப்தியான சாப்பாடு கொடுப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாப்பிட்ட அந்த இலைக்கு கீழே அவங்க பணத்தை வைத்துக்கிட்டு போவாங்களாம். ஏன்னா அந்த குடும்ப தேவைகள் இருக்கின்றன, அதுக்கு பணத்தை வைத்துக்கிட்டு போவார்களாம். அதை எடுத்து பார்த்தா கோடிக்கணக்கில் வசூலாக இருக்கும் என்று சொல்லி இப்படியெல்லாம் உலகத்தில் இப்படி நடக்கின்றது. ஆனா இந்த விருந்து எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போவதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு விருந்து. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. மேதிய பெர்சிய ராஜ்ய பாரத்துல ராஜாவாய் இருக்கிறவர் இந்த அகாஸ்வேரு. 127 நாடுகளுக்கு இவர் ராஜாவாய் இருக்கிறார். இவர் கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போவதற்காக ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப அவங்க பிரபுக்களுக்கும் சகல ஊழியக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட 180 நாளளவு விருந்து செய்றாங்களாம். அதுக்கப்புறம் விருந்து நடக்குது. அந்த விருந்து முடிந்ததுக்கு அப்புறமா விருந்து நடக்குது.
அந்த 5ஆம் வசனத்துல பெரியோர் சிறியோர் எல்லா சகல சமஸ்த ஜனங்களுக்கும் 7 நாள் விருந்து செய்றார். இங்க எல்லாத்துக்கும் யுத்தத்துக்கு போவதற்காக ஒரு விருந்து நடக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு சைடு ராஜா ஆண்களுக்காக விருந்து செய்றார். ராஜாவுடைய மனைவி வஸ்தியா இருக்கிறாங்க, அவங்களும் தன்னுடைய தோழிகளுக்கு விருந்து வைக்கிறாங்களாம். 9ஆம் வசனத்துல ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தார். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும் போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களும் பிரபுக்களும் காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அர்பேனா, பிக்தா, அபக்தா, சேதா, கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். கர்த்தர் மகிமை உண்டதாக இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பகட்டு ராஜா எல்லா பெரியோர்களுக்கு, சிறியோர்களுக்கு, அங்க இருக்க பிரபுகளுக்கு, எல்லா ஊழியர்களுக்கு, அங்க இருக்க சமஸ்த ஜனங்களுக்கு விருந்து செய்யறாரு. ஒரு பக்கத்து ராணி அங்க சொல்லப்பட்டிருக்கு, முதல் தரமான திராட்சரசம் பரிமாறப்பட்டது என்று அந்த வேத பகுதியில் எழுதப்பட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அந்த ஒயின்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அது பயன்படுத்தப்படுகிறது. அப்ப ராஜாவுக்கு என்ன பண்ணிட்டான், அது அது மயக்கம் தலைக்கு ஏறி போச்சு. வேதப்பள்ளி நீதிமொழி புத்தகத்துல இப்படியே சொல்லப்பட்டிருக்கு, அது பாத்திரத்தில் பார்க்கும்போது நீ பாராதே, அது பளபளப்பா இருக்குமா. சாராயம் வந்து மதுபானம் வந்து அது வந்து பளபளப்பா இருக்குமா. பேப்பர்ல வாசிச்சேன், குடிகாரன் சொல்லக்கூடாதான், மது பிரியன்னு சொல்லணுமா. அதை நாம் மகிமைப்படுவதாக மது பிரியரம். கடந்த நாட்கள்ல பேப்பர்ல வாசிக்கும் பொழுது பார்த்தா, ஒரு குடும்ப தலைவர் அவர் 2 வீலர் எடுத்துக்கிட்டு ஒரு துக்க காரியத்துக்கு போகிறார். போகும் பொழுது ஒரு அவனுடைய பையன், நானும் வரேன் அப்படி சொல்லும் பொழுது பையனை கூட்டிட்டு போயிருக்காரு. துக்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறார். நல்ல அவர் நல்ல மயக்கத்தில் இருக்கிறார், அன்கான்சியஸ்ல இருக்க, சரியா வாகனம் கூட ஓட்ட முடியாது அந்த கண்டிஷன்ல இருக்கிறார். அவங்க உறவினர் சொல்ல, இவ்வளவு மயக்கத்தை நீ போவேனா, காலையில பொழுது விடுதற்கு அப்புறம் போய்க்கலாம் அப்படி சொல்லும் பொழுது, இல்ல இல்ல நான் நல்லதான் இருக்கிறேன், நான் போயிடுவேன் அப்படின்னு வண்டி 2 வீலர் ஓடிட்டே போயிருக்கார். ரோட்ல போகும்போதே அவர் நிதானத்தை இழந்து தாறுமாறாக ஓட்டி கொண்டு போகும் பொழுது, முன் பகுதியில இருந்த டேங்க் மேல இருந்த தன் பையன் கீழே விழுந்தது கூட தெரியாம அவர் வாகனத்தை ஓட்டி கொண்டு போயிருக்கிறார். அவர் ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டு அப்படியாக ஒரு முட்புதரிலே அவர் கீழே விழுந்து கிடக்கிறார். அந்த வழியாக வந்தவர்கள் அவரு அந்த பையனை பார்த்து, ஐயோ யார் பிள்ளைன்னு தெரியலையே, இப்படி ரோட்ல விழுந்து கிடக்குது, அடிபட்டு கிடக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அந்த ரோந்து போன போலீஸ் அந்த முள்புதல விழுந்து கிடந்த தகப்பனாரை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறாங்க. பாருங்க, இந்த மதுபானத்தினாலே எவ்வளவோ விபரீதங்கள் அருமையான, இதனால் அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றன. அநேக மனைவிமார்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை. பாருங்க, அந்த அந்த நீதிமன்றம் சொல்லப்பட்டிருக்கு, அது பாத்திரத்தில் அது பார்க்காத பளபளப்பா இருக்கும். அது என்ன பண்ணுமா, மெதுவாய் இறங்குமா. அது மெதுவாய் இறங்குமா. வேதம் சொல்லுது, அது முடிவிலே பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும், அது பரஸ்திரிகளை நோக்கும், தாறுமாறானவைகளை பேசும். இப்படி எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. அது மெதுவா இறங்குமா, அது முடியல எப்படிமா, பாம்பை போல கடிக்குமா, விரியனை போல தீண்டுமா. விரியன் ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, விரியன் பாம்பு என்பது அது அதிகமான பாய்சன் நிறைந்த ஒரு பாம்பு. அது கடித்தால் அது சீக்கிரமாக எடுக்க முடியாதாம். ஏன் என்றால் அதனுடைய பல் வந்து அப்படி பாஸ் ஷேப்ல அப்படி
பாஷப்ல அப்படி இருக்குமா. அதனால அதை கடித்தவங்க அவள் சீக்கிரமா அந்த வாயை வந்து சீக்கிரம் எடுக்க முடியாதான். அதனால அந்த பாய்சன் அது உள்ள ஒரு மனுஷனுக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணணும், சீக்கிரமா மரித்து போய் விடுவார்களாம். அதான் விரி. அப்ப இந்த மதுபானம் என்ன பண்ணுது, ஒரு மனுஷனை மரணத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. அது மாத்திரமல்ல, அது தாறுமாறானவைகளை பேசும். என்ன பேசும் என்பதை தெரியாதபடிக்கு பேசுவார்களாம். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த ராஜஸ்திரிக்கு முதல் தரமான அங்க மதுபானம், அங்க திராட்சரசம் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ராஜாவுக்கு அந்த மயக்கம் அதிகம் ஆனதினால என் ராணியாகிய வஸ்தியை உடுத்தி கொண்டு ராஜ கிரீடத்தை வைத்துக் கொண்டு என்ன பண்ணாங்களா, என்னுடைய இடத்துக்கு வர செய்யணும். என்ன ராஜா அவன் ஒரு பெரிய விருந்து பண்ணி கொண்டிருக்கிறார். என்னுடைய மனைவியுடைய அழக எல்லா ஜனங்களும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் வர சொல்லும் பொழுது இந்த வஸ்தி வரமாட்டேன்னு சொன்னார். ஏன் என்றால் என்னுடைய சௌந்தரியமும் என்னுடைய அழகும் என் கணவர் மாத்திரம்தான் பார்க்க வேண்டும், இந்த உலகம் பார்க்குவதற்காக அல்ல என்று சொல்லி வரமாட்டேன் என்று சொன்னார். அங்க இருந்த பிரதானிகள் இந்த வஸ்தி வராம போனதுனால 127 நாடுகளில் இருக்கிற எல்லா பெண்மணிகளும் இது எங்களுக்கு ரொம்ப விரோதமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ராணியே வரல, நீ என்ன அப்படி சொல்லி எங்க குடும்ப தலைவர் இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா கணவரையும் மனைவிமார்கள் இழுத்தி பண்ணி பேசுவார்கள் என்று சொல்லி அங்க ஒரு தவறான ஆலோசனை கொடுத்து அந்த பட்டத்துக்கு வஸ்தியை தள்ளிவிட்டு வேறு யாராவது அந்த ஸ்தானத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த நிறைய கன்னி பெண்களை வரவழைத்து அந்த இடத்துல ஒரு சுயம்வரம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப யூத குலத்துக்கு பெண்ணா இருக்கிற எஸ்தர் என்ற பெண்மணி யூத குலம் என்று மறைக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து சுயவரத்துக்கு வந்த பொழுது எல்லாருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியாக, அந்த ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியாக, ராஜாவுடைய பிரதானியுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியாக தேவன் கிருபை செய்ததுனால அந்த ஸ்தானத்திலே எஸ்தர் ராணியாக முடிசூட்டப்பட்டால் வஸ்தி அந்த ஸ்தானத்தை இழந்து போனார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவ ஜனமே, இந்த ராஜாவுக்கு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அகாஸ்வேருவின் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்த பொழுது அவன் வஸ்தியையும் அவன் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். இப்பதான் இந்த ராஜாவுக்கு சிந்தனை வருது, ஐயோ என் மனைவி தள்ளிவிட்டார்களே, இந்த மனைவியை தள்ளி விட்டுட்டு வஸ்தியை தள்ளி விட்டுட்டு அந்த பட்டத்துக்கு வேறு ஒரு பெண்மணியை ராணியை நியமிக்க போறாங்களே. அப்பதான் சுய நினைவு வருது, மறுபடியும் வஸ்தியை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவன் நினைத்த பொழுது அவருடைய பிரதானிகள் சொன்னாங்க, நாங்க வந்து சட்டத்தின்படி நாங்க தீர்மானம் பண்ணிட்டோம், நாங்க பண்ணின தீர்மானத்தை நீங்க மாற்றக்கூடாது, அந்த வஸ்தியோட ஸ்தானத்துக்கு வேறு ஒரு ஆள் தான் வர வேண்டும். ஏன் என்றால் அந்த பிரதானிகள் பயந்து போனார்கள். மறுபடியும் அந்த ராணியோட ஸ்தானத்துக்கு வஸ்தி வந்தா அப்படின்னா நாங்க தான் சட்டத்தை நாங்க சொல்லிக் கொடுத்தோம், இந்த வஸ்தி அந்த ஸ்தானத்தை இழந்து போனால் வேறு ஒருவர் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஆலோசனை சொன்னதுனால அதே ஸ்தானத்துக்கு வஸ்தி வந்தால் எங்களை இந்த தேசத்திலே இல்லாமல் போகும்படி கொண்டு போடுவார் என்று பயந்து அந்த பிரதானிகள் சொன்னாங்க, அவனுடைய ஸ்தானத்துக்கு வஸ்தியோடைய ஸ்தானத்துக்கு வேறு ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துக்கு எஸ்தரை ராணியாக முடிசூட்டப்படுகிறார்கள். இரண்டாவதாக ஒரு அங்க விருந்து ஒன்று நடைபெறுகின்றது. மேற்பகுதியை வாசிப்போம். 2:18 அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தரி நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரணை உண்டாக்கி ராஜஸ்திக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இப்ப
வஸ்தியோட ஸ்தானத்துல எஸ்தர் ராணியாக முடிசூட்டப்பட்டதுனால அந்த தேசத்தில் இருந்த எல்லா பிரபுக்களுக்கும் எல்லா ஊழியர்களுக்கும் அவர் பெரிய ஒரு விருந்து செய்து அந்த தேசத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் வெகுமானங்களை கொடுத்தானாம், பரிசு பொருட்களை கொடுத்தானாம். அருமையான தேவ ஜனமே, இந்த எஸ்தர் யூத குலம் என்பதை மறைக்கப்பட்டிருந்தார். மொர்தெக்காய் சொல்லியிருந்தார், அவருடைய தகப்பனார் சொல்லியிருந்தார், ஸ்தோத்திரம், அந்த எஸ்தர் வந்து மொர்தெக்காய்க்கு அண்ணன் பொண்ணு. அவன் மொர்தெக்காய் சொல்றாரு, நீ யூத குலம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி யூத குலத்தை மறைத்து வைத்திருந்தால் அவள் யூத பெண்மணி என்று தெரியவில்லை. இவர் ராணியாக முடிசூட்டப்படுகிறாள். அங்கு மொர்தெக்காய் அரண்மனையிலே முற்றத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அங்க அடுத்ததாக ஒரு விருந்து நடக்குது. எதற்காக விருந்து அப்படின்னா, வாசிப்போம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த அஞ்சல்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. ஆமென், அல்லேலூயா. அடுத்த ஒரு விருந்து நடக்குது. முதலாவது ஒரு விருந்து கிரேக்க சாம்ராஜ்ய விரோதமாக யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக நடக்கிறது. அதுல ஊழியக்காரர்களுக்கும் பிரபுக்களுக்கும் நடக்குது. அப்புறம் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நடக்குது. அப்புறம் ராஜஸ்திரியாக வஸ்தி அவர் தனியாக விருந்து பண்றான். 4வது எஸ்தர் ராணி ஆனதுனால விருந்து நடக்குது. 5வது இங்க சூசான் நகரம் கலங்கக்கூடிய அளவுக்கு அந்த ராஜாவும் ஆமானும் அதை குடிக்கும்படி அங்க உட்கார்ந்தார்கள் என்று வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இந்த சம்பவம் எதற்காக நடைபெறுது என்றால், ஆமான் அரண்மனைக்குள்ள வரும் பொழுது அங்க ஆமான் வந்து ஒரு பிரதம மந்திரி. ஒரு பிரதமர் வரார் அப்படின்னா எல்லா அமைச்சர்களும் எழுந்து அவருக்கு மரியாதை செலுத்துவார்கள். ஆனா இந்த மொர்தெக்காய் யூத குலத்தை சேர்ந்தவரானபடியினாலே எல்லாரும் எழுந்து மரியாதை செலுத்தும் பொழுது இந்த மொர்தெக்காய் மரியாதை செலுத்தாமல் அவன் முற்றத்திலே, அவன் கீழே தரையிலே அமர்ந்திருந்தான். அரண்மனை முற்றத்திலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பல முறை வருகிறோம். இந்த ஆமான் மொர்தெக்காய் ஆமானுக்கு மரியாதை செலுத்தவில்லை. உடனே அங்க ஒரு கோபம் ஏற்படுகிறது. அவனுடைய பின்னணியை பற்றி விசாரிக்கும் பொழுது இந்த மொர்தெக்காய் ஒரு யூதன், அந்த எஸ்தர் ராணி ஒரு யூதன் என்று கேள்விப்பட்ட பொழுது அவன் இவர்களை யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி அவன் ராஜாவிடத்தில் போய் சொல்றான், நான் வந்து 14,000 தாலந்து வெள்ளியை நான் வந்து கையில கொடுக்கிறேன். இந்த 127 நாடுகளிலும் ஒரு விதமான ஜனங்கள் பரவி இருக்கிறாங்க, அந்த ஜனங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டம் போட்டிருந்தான். இந்த மொர்தெக்காய்க்கு 50 முழ தூக்கு மரத்தை செய்து வைத்திருந்தான். அப்ப இந்த செய்தி மொர்தெக்காய்க்கு தெரிய வந்த பொழுது அவன் ரெட்டு உடுத்தி கொண்டு சாப்பிடிலே உட்கார்ந்து அவன் உட்கார்ந்து இருந்தான். என்ன செய்தி என்று சொல்லி எஸ்தர் அங்க மொர்தெக்காய் விசாரிக்க போகும் பொழுது 127 நாடுகளில் இருக்கிற எல்லா யூதர்களும் அழிப்பதற்காக இந்த ஆமான் திட்டம் பண்ணியிருக்கிறான். நீ அமைதியா அங்க அரண்மனையில சந்தோஷமா இருக்கிறது என்று சொன்ன பொழுது, நான் இன்று 30 நாள் அளவும் ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள நான் பிரவேசிக்கவில்லை, நான் அழைக்கப்படவில்லை. நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். நீங்க யூத குலத்தை எல்லாரும் சேர்ந்து 3 நாள் இரவும் பகலும் சாப்பிடாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ராஜாவுடைய கட்டளையை மீறி நான் அரண்மனைக்குள்ள பிரவேசிப்பேன், செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தன் உயிரை துச்சமாக பணைய வைத்து ராஜா அரண்மனைக்குள்ள பிரவேசித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமையான தேவ ஜனமே, எவ்வளவோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு ஜனங்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவோ ஜனங்கள் பக்திங்கிற பெயர்ல பாதாளத்தை
ரட்சிக்கப்பட வேண்டும், நம் ஊரில் இருக்க எல்லா ஜனங்களும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி என்றாவது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கிறீர்களா? ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கு அரண்மனைக்குள்ள பிரவேசிப்பதற்கு தன் உயிரை துச்சமாய் நினைத்து செத்தாலும் சாகிறேன், ஜனங்களுக்காக ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லி தன் உயிரை துச்சமாய் வைத்து பிரவேசிப்பதற்காக உபவாசம் பண்ணி அங்க ஜெபிக்கும் பொழுதுதான் இந்த சம்பவம் நடக்கின்றது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அங்க இந்த சம்பவத்தை சொல்லி எல்லா யூதர்களையும் கொண்டு போடுவதற்காக தான் ஆமான் பிளான் பண்ணி அங்க ஒரு விருந்தை, அந்த ராஜாவும் அங்க ஆமானும் ஒரு விருந்து பண்ணுவதற்கு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அங்க சூசான் நகரம் கலங்கிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. என்ன காரணம் என்றால், முதல் கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பாக இந்த ராஜா விருந்து பண்ணினார். எல்லாம் விருந்து பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய மயக்கம் அதிகமானபடியினாலே அந்த வஸ்தி தள்ளப்பட்டால் இப்ப ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாங்க. தேசத்துல என்ன சம்பவிக்க போகுதோ என்று சொல்லி எல்லா ஜனங்களும் கலங்கி கொண்டிருந்தார்கள். அருமையான தேவ ஜனமே, இந்த மதுபானத்தினால அநேக குடும்பங்கள் இன்றைக்கு பாழாகி கொண்டிருக்கின்றன. அநேக குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து கிடக்கின்றன. இந்த குடியினால அநேக குடும்பங்கள் கணவரை இழந்திருக்கிறார்கள், அநேகர் விதவையாகி இருக்கிறார்கள். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. என திருச்சபைக்கு முன்பாக கடந்த வாரத்திலே ஒருத்தர் வாகன டூவீலர் வேகமா வந்து கொண்டு இருந்தார். அப்படி போய்கொண்டே இருந்தார். திடீர்னு சைட்ல போயிட்டு விழுந்து கீழே விழுந்து கிடந்தார். அவரை போய் பார்க்கும் பொழுது தூக்கி பார்க்கும் பொழுது அவருடைய கை அப்படியே நொறுங்கி போய் இருந்தது. கை தூக்க முடியல. அப்பதான் சொல்றாரு, ஐயோ கை வலிக்குது, ஐயோ கை வலிக்குது. மனைவிக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது, நான் வீட்டுல இருன்னு சொன்னனே, என் பேச்ச கேட்காம போனியே, இப்படி கை அடிபட்டு கிடக்குது. அவர் ஒரு டிரைவர், இந்த கை அடிபட்டு போச்சு, அவர் இனிமே வேலைக்கு போக முடியாது. அவர் வேலை அந்த டிரைவிங் வேலை செஞ்சுட்டு வந்தாதான் வீட்டுல அவருக்கு அவங்க வீட்டுல சாப்பாடு கிடைக்கும். இப்ப சப்பாத்தி இழந்து போச்சு என்று சொல்லி அவர் கணவர் அவர் மனைவி ரொம்ப அங்கலாய்த்து கொண்டு இருந்தார்கள். அருமையான தேவ ஜனமே, என் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என் கணவர் குடிக்கிறாங்களே என்று சொல்லி அவர் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஓ சொல்ற பிள்ளைகளே, என் தகப்பன் குடிக்கிறார் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? நீங்களும் எஸ்தரை போல உபவாசம் பண்ணி சொல்லிட்டீர்கள், ஆனால் ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய செய்வார். கர்த்தர் நம்மைப்படுத்த. அடுத்த இந்த விருந்து எதுக்கு அப்படின்னா, 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களை அழிப்பதற்காக விருந்து. அடுத்த ஒரு விருந்து வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்க தன்னுடைய ஜனத்துக்காக உபவாசம் பண்ணி ராஜாவோட அரண்மனை போய் நிக்கிறா. ராஜாட்ட போய் நிக்கும்போது ராஜா உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்கும்போது, நான் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், நான் வைக்கிற விருந்துல நீங்களும் வர வேண்டும், உங்க பிரதம மந்திரி ஆமானு வர வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது அவங்க விருந்துக்கு வராங்க. வந்தோடனே ராஜா கேட்க, என்ன வேணும் உனக்கு? ஒரு வேண்டுதல் கேட்கப்பட்டது, என் ராஜ்யத்திலே பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கிடைக்கும். அப்ப 127 நாடுகள்ல பாதி 63.5. இப்ப 63 நாடுகளையும் தரை ராஜா சொல்றாரு. ராஜா உடனே கேட்கல, ராணி எஸ்தர் ராணி உடனே எனக்கு என்ன வேண்டும்னு சொல்ல, நான் என்ன பண்றேன், நாளைக்கும் ஒரு விருந்து வைத்திருக்கிறேன், அந்த விருந்துக்கு நீங்களும் வர வேண்டும், ஆமானும் வர வேண்டும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு விருந்து நடக்குது. 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான்.
அப்பொழுது ராஜாத்தி ஆகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இப்பதான் சொல்றேன், நான் யூத குலம் அப்படிங்கறத இந்த இடத்துல ராஜாவுக்கு சொல்லிட்டு சொல்றா, ராஜாவுக்கு சித்தமா இருந்துச்சுன்னா என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக என்று சொல்லி கேட்கும்போது என்ன சொல்ற அப்படி கேட்கும்போது, நான் ஒரு யூத குலத்து பெண், இந்த 127 நாடுகளிலையும் என் ஜனங்க இருக்கிறாங்க. இந்த 127 நாடுகளில் இருக்கிற எல்லா யூதர்களையும் கொண்டு குவிப்பதற்கு ஒரு மனுஷன் வகை தேடி கொண்டு இருக்கிறான் என்று சொன்ன பொழுது, யார் அந்த மனிதன் அப்படி கேட்கும் பொழுது, இதோ இந்த துஷ்ட ஆமான் தான். இந்த விருந்து எதுக்கு அப்படின்னா ஆமானுடைய தந்திரம் வெளிப்பட்டது. முதல்ல அவனுடைய யூதர்கள் காக்கப்படுவதற்காக விருந்து. இப்ப விருந்து எதுக்கு அப்படின்னா யூதர்கள் கொண்டு போடுவதற்கு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது. யார் அந்த மனிதன்? அப்ப அடையாளம் காண்பிக்கப்பட்ட பிசாசோட தந்திரங்கள் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம போராடி ஜெபம்னா பிசாசோட கிரியை அழிக்க நம்மளால முடியும். ஆண்டு சொல்லிருக்காரு, ஆண்டு பூமிக்கு வந்தது பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்க இந்த பூமிக்கு வந்தார். அவர் இருக்க வரைக்கும் அந்த பிசாசோட கிரியை அழித்து விட்டார். அதற்கப்புறம் அழிக்க வேண்டிய பிசாசோட கிரியை அழிக்க வேண்டிய பொறுப்பை தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை நம்ம ஜெயிப்பதற்கு, பாவமான உலகத்துல, சாபமான உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவியானோடு கூட பிசாசர் கிரியை அழித்தோமானால், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று எழுத. ஆவியினாலே எல்லா பிசாசர கிரிகளை அழிக்க வேண்டும், மாம்சத்தின் கிரிகளை அழிக்க வேண்டும், சுயத்தின் கிரிகளை அழிக்க வேண்டும். கர்த்தருக்கு நாமம் மகிமைப்படுவதாக. இங்க ஆமாவோட தந்திரம் வெளிப்படுவதற்காக விருந்து. அடுத்தது 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தையும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த விருந்து எதுக்கு அப்படின்னா, யூதர்கள் விடுதலை பெற்றுக்கொண்ட விருந்து. என்ன விருந்து அப்படின்னா, இப்ப எஸ்தர் சொல்றாங்க, இந்த ஆமான் 127 நாடுகள் இருக்கிற யூதர்களை கொண்டு போடுவதற்கு வகை தேடினது மட்டும் அல்லாமல் அவர் 50 முழ தூக்கு மரத்தை செய்து வைத்திருக்கிறார். என்னுடைய சிறிய தகப்பனாகிய மொர்தெக்காயை அந்த தூக்கு மரத்தில் தூக்கி போட வேண்டும் என்பதற்காக அவர் 50 முழ தூக்கு மரத்தை செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்ன உடனே ராஜா இமிடியேட்டா ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுகிறார். இந்த ஆமான தூக்கி அவன் செய்த தூக்கு மரத்திலேயே அவனை போடுங்க என்று சொல்லி அந்த சட்டம் பாஸ் ஆகிறது. அடுத்த சட்டம் பாஸ் ஆகிறது. 127 நாடுகள் இருக்கிற எந்த யூதர்களையும் யாரும் கொண்டு போடக்கூடாது என்று சொல்லி அஞ்சல்காரர் கையிலே வேகமாக அந்த சட்டம் பாஸ் ஆகிறது. இந்த சட்டம் எல்லா ஜனங்களுக்கும் போகும் பொழுதுதான் அங்க எல்லா யூதர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி வருது, ஒரு களிப்பு வருது. அதனால சந்தோஷமா விருந்து கொண்டாடினாங்க. அதனால இந்த பண்டிகை அனுசரிக்கப்பட்டது. இப்ப எஸ்தர் ராஜாத்தி அவர் ராணியா மாத்திரம் மாறினது அல்ல, இந்த ஆமானுடைய அரண்மனையும் இந்த எஸ்தருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். எந்த ஆமான் வந்து அந்த பிரதமர் போஸ்ட்ல அந்த பதவியில் இருந்தாலும் அந்த பதவிக்கு மொர்தெக்காய் தூக்கி ப்ரமோஷன் பண்ணி பிரதமர் பதவியில அமரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. 9ஆம் அதிகாரம் அவருடைய 17ஆம் வசனம். ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அந்த யூதர் அந்த நாளை
ஒரு பண்டிகையா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. 18ஆம் வசனம் வரும் பொழுது சூசானில் உள்ள யூதரோ வென்றார். அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியில் இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வருஷம் ஆதார் மாதம் 15ஆம் தேதி பூ அப்படிங்கிற பண்டிகையை கொண்டாடுகிற ஒரு நாளாக அந்த நாளை மாற்றி அது விருந்து அனுசரிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான விருந்து சொல்லியிருக்கிறேன். முதலாவது கிரேக்க சாம்ராஜ்யம் அழிக்கப்படுவதற்கான விருந்து பிரபுக்களுக்கும் ஊழியர்களுக்கும். கிரேக்க சாம்ராஜ்யம் அழிக்கப்படுவதற்காக அடுத்த ஒரு விருந்து பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் சகல ஜனங்களுக்கும். அந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தி அவர் பெண்மணிகளுக்கெல்லாம் ஒரு விருந்து செய்கிறார். அது ஒரு விருந்து. எஸ்தர் ராணியான பிற்பாடு அந்த ராஜா விருந்து செய்கிறார் எல்லா ராஜாவுக்கும் பிரபுகளுக்கும். அது ஒரு விருந்து. ஆமான் இஸ்ரவேலை யூதர்களை கொண்டு போடுவதற்கு விருந்து பண்ணுகிறார். அது ஒரு விருந்து. எஸ்தர் ராஜாத்தி யூதர்களை அழிக்காதபடிக்கு ராஜாவுடைய சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு விருந்து பண்ணுகிறார். அது ஒரு விருந்து. அந்த ஸ்தோத்திரம் துஷ்ட ஆமானை அடையாளம் கண்டுகொள்ளப்படுவதற்கு பிசாசுடைய தந்திரம் வெளிப்படுவதற்கு அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விருந்து. 8ஆவதாக யூதர்கள் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு விருந்து. அந்த நாள் அழிக்காதபடிக்கு பாதுகாத்துக் கொண்டபடியால் ஒரு விருந்து. அந்த நாளை ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுவதற்கு செய்யப்படுகிற ஒரு விருந்து. இப்படியாக 10 விருந்துகள் இங்கு சொல்லப்படும். இந்த எஸ்தர் சாப்டர்ல எஸ்தர் அதிகாரத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எல்லாம் 2 என்று சொல்லப்பட்டிருக்கு. பைபிள்ல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இப்படி 2 ஏற்பாடுகள் இருக்கின்றன. இந்த வேதாகமத்துல இந்த எஸ்தர் சாப்டர்ல எல்லாம் 2 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நான் சொல்றேன், நோட் பண்ணீங்க. 1ஆம் அதிகாரம் 10-14 வசனங்களிலே இந்த ராஜாவுடைய சேவகர்கள் அப்படிங்கிற வார்த்தை 2 முறை வருகிறது. எஸ்தர் யூத குலம் என்று மறைக்கப்பட்டது 2 முறை வருகிறது. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 20ஆம் வசனம். 3ஆவதாக அந்த கன்னி பெண்கள் சேர்க்கப்படுதல் அப்படிங்கிற வார்த்தை 2 முறை வருகிறது. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 19ஆம் வசனம். அடுத்தது பெண்களுக்கான அந்தபுரம் அப்படிங்கிற வார்த்தை 2 முறை வருகிறது. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 14ஆம் வசனம். அடுத்தது 2 முறை உபவாசம் என்கிற உபவாசம் 2 முறை வருகிறது. அது 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 16ஆம் வசனம். 5ஆம் அதிகாரத்திலே ஆமானும் அவனுடைய மனைவியும் அவனுடைய சேர்ந்த ஆலோசகர்களும் இந்த மொர்தெக்காய்க்கு விரோதமாக யூத குலத்தின் விரோதமாக அழிப்பதற்கான ஆலோசனைகள் 2 முறை வருகிறது. 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ராஜா அனுமதி இல்லாமல் இந்த எஸ்தர் ராஜாத்தி அரண்மனைக்குள்ள பிரவேசித்தது 2 முறை. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அடுத்தது ஆமானுடைய முகத்தை மூடினது அப்படிங்கிற வார்த்தை 2 முறை வருகிறது. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அர்ப்பணம் தோன்றுவது அப்படிங்கிற வார்த்தை 2 முறை வருகிறது. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அரசு ஆணை யூதர்களை கொண்டு போடுவதற்கு ஒரு முறை அரசு ஆணை போகிறது. யூதர்களை கொல்லக்கூடாது என்பதற்கு அரசு ஆணை ஒரு முறை போகிறது. இப்படியாக அரசு ஆணை 2 முறை வெளிப்படுகிறது. 3ஆம் அதிகாரம் 12லிருந்து 13, அதுபோல 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜாவுடைய உக்கிரம் தணிந்தது. ராஜா அங்க எஸ்தர் விருந்து பண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு உக்கிரம் ஏற்படுகிறது. அங்க வஸ்தி வரமாட்டேன் என்று சொன்ன பொழுது உக்கிரம் ஏற்படுகிறது. இந்த உக்கிரம் தணிந்தது என்கிற வார்த்தை 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதுல அரசிகள் இருவர், ஒன்னு வஸ்தி, இன்னொரு எஸ்தர். பிரதம மந்திரிகள் 2 பேர், ஒன்று ஆமான், இன்னொன்று மொர்தெக்காய். இந்த வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது தேவன் அப்படிங்கிற வார்த்தை இந்த வேதாகம் இந்த பகுதியில வரவே இல்லை. எஸ்தர் சாப்டர்ல தேவன் அப்படிங்கிற வார்த்தை வரவே இல்லை. கண்டு நாம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவ ஜனமே, இது இந்த ஆமான் காலம் என்பது
ஹிட்லர் காலம் என்று சொல்லப்படுகிறது. ஹிட்லர் 30,000 யூதர்களை கொன்று குவித்தானாம். அருமையான தேவ ஜனமே, என் கணவர் குடிக்கிறாரு, அருமையான பிள்ளைகளே எங்க அப்பா குடிக்கிறாங்க என்று சொல்லி கலங்காதீங்க. உபவாசம் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு பிசினஸ் மேன் இருந்தாங்களாம், அவருக்கு நிறைய பார்ட்னர், 4-5 பார்ட்னர் இருந்தாங்களாம். அவர் ஒவ்வொரு நாளும் மாலையில தன்னுடைய பார்ட்னர் கூட்டிட்டு வந்து மனைவியிட்ட போய் சொல்லுவாங்களாம், எல்லாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணு, மட்டன் வந்து பொரியல் பண்ணு, எல்லாத்தையும் அவங்க வந்து எனக்கு சமைச்சு கொடு அப்படி கேட்கும்போது அந்த மனைவி வெளியில வரும்போது சந்தோஷமா கணவர் என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அதெல்லாம் சந்தோஷமா செஞ்சு வந்து அந்த பார்ட்னர்ஸ் மேல வைப்பாங்களாம். அவங்க எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டைம் பாஸ் என்ஜாய் பண்ணி கொண்டு இருப்பாங்களாம். அந்த கணவர் ஆர்டர் கொடுப்பாராம், மீன் கொண்டு வா, மட்டன் கொண்டு வா, சிக்கன் கொண்டு வா, ஏதாவது ஆர்டர் கொடுக்கும்போது அவங்க சிக்கன் அந்த கிச்சன் சமையல் அறையில போயிட்டு வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகுமா. அப்ப ஒரு நாள் அந்த கணவர் என்ன சொல்லிட்டே இருக்கேன், இன்னும் லேட் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு அந்த பார்ட்னர்ஸை விட்டுட்டு சமையல் அறைக்கு போனாரா. சமையல் அறையில போய் பார்த்தா மனைவி என்ன பண்ணாங்களாம், அழுது ஜெபம் பண்ணி கொண்டுதாங்களாம். என் கணவர் குடிக்கிறாங்க, அது மாத்திரம் அல்ல, அவரோட சேர்ந்து பார்ட்னர்ஸ் எல்லாம் கூட்டி வந்து வீட்டிலேயே குடிக்கிறாங்களே. ஆனா வெளியில போகும்போது அவ என்ன கணவர் என்னெல்லாம் கேட்கிறாரோ சந்தோஷமா கொண்டு கொடுப்பாங்களாம். ஆனா சமையல் அறைக்குள்ள வந்தோடனே அப்படியே முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணாங்களாம். இந்த காட்சியை பார்த்தாராம், என் மனைவி வெளியில வந்து கொடுக்கும் பொழுது நான் என்னெல்லாம் கேட்கிறேனோ அதெல்லாம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாங்க. ஆனா அறைக்குள்ள அந்த சமையல் அறைக்குள்ள போயிட்டு அழுது கொண்டு கண்ணீர் விட்டு அழுது முழங்கால் படிட்டு ஜெபம், என் கணவர் ரட்சிக்கப்படணும், இந்த குடி பழக்கத்தை விடுதலை வேண்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்களாம். அந்த கணவர் வந்து பார்த்துட்டு இனி ஒரு நாளும் குடிக்க மாட்டேன்னு தீர்மானித்து அவர் என் மனைவியுடைய முழங்கால பார்த்து, என் மனைவியுடைய கண்ணீரை பார்த்து நான் என்ன குடிக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுத்து அவர் குடியை விட்டார். அவர் பிசினஸை கத்தர் ஆசீர்வதித்தார். கடைசி நாட்களை கத்தர் அவரை ஊழியக்காரை மாற்றினார். அருமையான தேவ ஜனமே, நீங்க தேவ சமூகத்துக்கு போங்க, உபவாசம் போடுங்க, முழங்கால மடக்குங்க, கண்ணீர் வடிங்க. தேசத்துல காரியம் மாறுதலாய் முடிந்தது போல குடும்பத்துல கணவருடைய காரியத்தை கத்தர் மாறுதலாய் முடிய செய்வார். கத்தர் நாம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மலங்கள் படியுங்க, எல்லா மலங்கள் படிட்டு ஜெபம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அரசாங்கம் ஆண்டவரே இந்த மதுபான கடைகளை திறந்து வைத்ததனால அநேக குடும்பத்தில் ஆண்டவரே, தேசத்துல அநேக ரத்தம் சிந்துதல், அநேக கொலைகள் ஆண்டவரே, அநேக ஆண்டவரே பாலியல் பலாத்கார கொலைகள் ஆண்டவரே, இப்படி எல்லாம் தேசத்துல பெருகி கொண்டு இருக்குது. இயேசுவின் நாமத்தினால எல்லா மதுபான கடைகள் மூடப்படுவதாக, குடும்பங்களில் ஒரு சந்தோஷம் உண்டாவதாக, குடும்பங்களில் ஒரு மகிழ்ச்சி உண்டாவதாக, குடும்பங்களில் சமாதானம் உண்டாவதாக, குடும்பங்களில் காரியங்களை கர்த்தர் மாறுதலை முடிய செய்கிறார். கர்த்தரின் நாமம் மகிமைப்படட்டவரே. விசேஷமாய் கொரோனா இந்த கிருமிகள் எல்லாம் இயேசு நாமத்தில் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். அது அதிகமாக பரவாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளபடிக்க ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸ்களுக்காக ஜெபிக்கிறோம், நர்ஸ்களுக்காக ஜெபிக்கிறோம், சுகாதாரத்துறைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஆண்டவரே இந்த கொரோனாவில் ஈடுபடுகிற ஒவ்வொரு ஸ்டாஃபுகளுக்காக ஜெபிக்கிறோம். யாருக்கு எந்த விதமான பாதிப்பு வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளபடிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசம் ஆண்டவரே கர்த்தரவசமாய் மாவட்டாண்டவரே, காரியம் மாறுதலாய் முடிவிட்டு எங்க தேசத்துல, காரியம் மாறுதலாய் முடிவிட்டு எங்க தேசத்துல, காரியம் மாறுதலாய் முடிவிட்டு எங்க தேசத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வருவதாக. ஆமென். அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து பொன் செய்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து பொன் செய்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, அவர் நாமத்துக்கே
அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.